வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். நியூ ப்ராஜெக்ட் ஃபைலை சீக்கிரமாக எடுத்துகிட்டு வா சாமி. போ, எனக்கு கமிஷனரோட மீட்டிங் இருக்குது. உங்கள் ப்ராஜெக்டை நீங்கள் கரெக்டாக செய்யலை. உங்களுக்கு கொடுத்த டெண்டரை நான் கேன்சல் பண்ண போகிறேன். பார்த்துட்டே இருங்க. என்னையும் என் நேர்மையும் யாராலையும் விலை கொடுத்து வாங்க முடியாது. போங்க, உங்கள் ஃபைலை தூக்கிட்டு கிளம்புங்க. நான் லஞ்சம் வாங்கலை சார், என்னை நம்புங்க சார். இந்த பணத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது எப்படி என் ரூம்குள்ளே வந்துச்சு, இதை யாரு கொண்டாந்து வச்சாங்கன்னு எனக்கு தெரியாது சார். என்னை நம்புங்க சார். நான் எந்த தப்பும் பண்ணலை சார். என்னை தயவு செஞ்சு நம்புங்க. ஆதர சித்தி வாங்க, சித்தி வாங்கப்பா. என்ன ஆதர காலையிலேயே கேன் போடுறதுக்கு கிளம்பிட்டியா? ஆமா, இங்க பக்கத்து தெருவுல ஒரு கார்னர் வீட்ல தண்ணி கேன் வேணும்னு அர்ஜென்ட்டா கேட்டாங்க. நான் அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன். நீங்க உள்ள வாங்க. வாங்கப்பா, வாங்க சித்தி. குடு ரேவதி. வாமா மனோகரி. அப்பாவும் சித்தி வந்து. சிவா எப்படி இருக்கா? சிவா நல்லா இருக்கேன் தில்லை, நீ எப்படி இருக்க? வாமா. சரிப்பா, நீங்க மாமா கூட பேசிட்டு இருங்க, நான் போய் கேன் போட்டு வந்துடுறேன். நான் வரேன். எப்படி இருக்கீங்க அத்தை? நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். அகல்யா ஜெகன்லாம் எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு என்ன, ரொம்ப நல்லா இருக்காங்க. ஏய், மாமா வந்திருக்காரு பாரு. சிவா என்னப்பா நின்னுகிட்டே இருக்க, வந்து உட்காரு. வா மனோகரி வா. அத்தை வாங்க உட்காருங்க. உட்கார் சிவா. வாங்கப்பா, வாங்கம்மா. வாங்க அத்தை, வாங்க மாமா. நல்லா இருக்கீங்களா? சத்யா, அத்தைக்கும் மாமாக்கும் காஃபி போட்டு கொடு. சரிங்க. அப்பா என்ன சாப்பிடுறீங்க? அம்மா என்ன சாப்பிடுறீங்க? டீயா காஃபியா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா, நீ கேட்டதே நாங்க குடிச்ச மாதிரி இருக்கு. ஏன் மனோகரி, ஜெகனியும் அகல்யாவையும் கூட்டிட்டு வந்திருக்கீங்கல்ல, ஏன் விட்டுட்டு வந்த? உட்காருங்க உட்காருங்க. நீங்க ரெண்டு பேரும் எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்த மாப்பிள்ள. ஓ, ஏன் ரோஹிணி, உன் அண்ணி கிச்சன்ல காஃபி போட்டுட்டு இருக்காங்க. அண்ணி வாட்டர் கேன் போட போயிருக்காங்க. அப்படியா? மாமா, ஆதிர உங்களை பாக்கலையா? பாத்துச்சு மாப்பிள்ள, அதுதான் வீட்டுக்குள்ள வந்து உட்கார வச்சிட்டு போச்சு. தெருமுனையில எங்கயோ கேன் போடணுமா, போட்டுட்டு வந்தறேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. ஆதர இங்கேயும் அங்கேயும் கேனை தூக்கிக்கிட்டு அலையறத பாக்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாப்பிள்ள. இந்த மனோகரி வந்தான்னா எதையாவது பத்த வைக்காம போக மாட்டாளே. இன்னைக்கு என்ன பிரச்சனையை கிளப்பி விட போறான்னு தெரியலையே. மாப்பிள்ள, நான் கேட்கலாமான்னு தெரியல, கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க வேலை விஷயம் என்னாச்சு மாப்பிள்ள? நான் லஞ்சம் வாங்கல, எந்த தப்பும் பண்ணல நிரூபிக்கிறதுக்காக எல்லா விதத்திலையும் போராடிட்டு இருக்கேன் மாமா. கூடிய சீக்கிரத்தில் நான் இதை நிரூபிச்சிருவேன். அதுக்கப்புறம் என் சஸ்பென்ஷன் ஆர்டர் கேன்சல் ஆகி நான் வேலையில ஜாயின் பண்ணிடுவேன் மாமா. அதுக்கு இன்னும் எத்தனை நாள் ஆகும் மாப்பிள்ள? அதை எப்படி கன்ஃபார்மா சொல்ல முடியாத, கூடிய சீக்கிரத்தில் நடந்துரும். அதுக்காக தான் நான் எல்லா விதத்திலையும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். முயற்சி பண்ணுங்க, அது ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனா அதே நேரத்துல வருமானத்துக்கும் ஏதாவது வழி பண்ணணும்ல. எத்தனை நாள் தான் இப்படியே உட்காந்துட்டு இருப்பீங்க? என்னடா அத்தை இப்படி சொல்றாங்களேன்னு என்ன தப்பா நினைச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. ஆதிரை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு மாப்ள. அவளும் எவ்வளவுதான் கஷ்டப்படுவா சொல்லுங்க.
மாப்ள உங்க வேலை உங்களுக்கு திரும்ப கிடைக்கிற வரைக்கும் நீங்க வேற ஏதாவது வேலை பார்க்கலாமே மாப்ள. மா என்னம்மா சொல்றீங்க? பிரபு மாமா எதுக்காக இப்போ வேற வேலைக்கு போகணும்? என்னம்மா நீ குடும்பத்துக்கு உதவியா இருக்கணுங்கிறதுக்காக தான். வேற எதுக்கு சொல்ல போற? அதுக்காக அவரு வேற வேலைக்கு போய் அவமானப்படணுமா? ஏய், இதுல அவமானப்படுறதுக்கு என்ன இருக்கு சத்யா? என்னம்மா நீங்க இப்படி கேக்குறீங்க? பிரபு மாமா என்ன சாதாரண வேலையை பார்த்துட்டு இருக்காரா? அவரு கவர்மெண்ட் ஆபீசர், ஈவா இருந்தவரு. அவருக்கு கீழே எத்தனை பேர் வேலை பார்த்தாங்கன்னு தெரியுமா? அவரோட ஒரே ஒரு கையெழுத்துக்காக எத்தனை பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு தெரியுமா? அப்படிப்பட்டவரு ஒரு ஆபீசரு ஏதோ ஒரு வேலைக்கு போறது அவமானம் இல்லையா? அதுக்காக இப்படி காலி பெருங்காய டப்பாவா இருக்கிறது சரிங்கிறியா? சித்தி, ஒண்ணும் இல்ல ஆதுர. மாப்பிள்ள அவரோட வேலையில திரும்ப போய் சேர்ற வரைக்கும் வேற ஏதாச்சும் வேலை பார்க்கலாமேன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு சத்யா பெரிய ஆபீசரா வேலை பார்த்துட்டு இருந்த மாப்பிள்ள இப்ப வேற வேலை போய் பார்த்தா அவமானம்னு சொல்லிட்டு இருக்கா. மடி ஆதர, மாப்பிள்ளைக்கு திரும்பவும் வேலை கிடைக்கிற வரைக்கும் வேற வேலைக்கு போகலாம். அப்படி போறதுனால ஒன்றும் தப்பு இல்லை, அவமானம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீனும் ஒண்டியால இந்த குடும்பத்தை சுமந்துக்கிட்டு எத்தனை நாள் கஷ்டப்படுவ? அப்பா நான் ஒன்னும் கஷ்டப்படலப்பா. மடி, எனக்கு நல்லா தெரியுமா, இந்த குடும்பத்துக்காக என்ன நீ பண்ணாலும் அதை நீ கஷ்டமாவே நினைக்க மாட்டம்மா. அது எனக்கு தெரியாதாடாம்மா. மடி, நீ ரா பகலா வாட்டர் கேனை தூக்கி வச்சுக்கிட்டு வெயில் மழைன்னு பார்க்காம நீ அலையறத பாக்குறப்ப அப்பாவால தாங்கிக்க முடியலடாம்மா. நானும் தெரியாம தான் கேக்குறேன். அவரு கேஸ் நல்ல விதமா முடிஞ்சு மாப்பிள்ளை திரும்பவும் நல்ல விதமா வேலைக்கு போற வரைக்கும் வேற ஏதாச்சும் ஒரு வேலை பார்க்கலாமம்மா. பா என்னப்பா பேசுறீங்க? அம்மா இருமா, நான் இது சும்மா மாப்பிள்ளைகிட்டே கேட்டுக்கிறேன். நீ அமைதியா இரு. மாப்பிள்ளைக்கு நல்லது கெட்டெல்லாம் தெரியும்ல. மாப்பிள்ள, நீங்க என்ன சொல்றீங்க? ஆதிரையோட கஷ்டத்தை குறைக்க வேண்டியது அதோட கணவனா உங்களுடைய பொறுப்பு இல்லையா? நீங்க ஒரு வார்த்தை சரின்னு சொல்லுங்க மாப்பிள்ள. என் கம்பெனில நான் உங்களுக்கு ஏதாச்சும் வேலை இருக்கான்னு கேட்டு பார்த்து சொல்றேன். என்ன சொல்றீங்க மாப்பிள்ள?